வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மாநிலங்களவையில் காலியாக உள்ள உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் இன்று தொடங்கும். வேட்புமனு தாக்கல் வரும் 21ஆம் தேதி நிறைவு. கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல், நெல்லை, கோவை ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், கோவை ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 5 நாள்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராமநாதபுரத்தில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தொடர் கனமழை காரணமாக திருச்சி முக்கொம்பு மேல் அணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் இன்று 10,000 கன அடி நீர் திறப்பு. நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு இன்று முதல் தொடக்கம். மருத்துவ கலந்தாய்வு குழு அறிவிப்பு. குரூப் 2A பதவிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான 3ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு சென்னையில் உள்ள அலுவலகத்தில் இன்று நடைபெறும் என TNPSC அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக IAS அதிகாரி SK பிரபாகர் நியமனம். தமிழ்நாடு அரசின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் RN ரவி உத்தரவு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 44,127 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 திட்டங்களுக்கு ஒப்புதல். நீரேற்று புனல் மின் திட்டங்கள், சிறு புனல் மின் திட்டங்கள் உள்ளிட்ட 3 கொள்கைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. 125 கோடி ரூபாய் முதலீட்டிற்காக 15 முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதலை தந்திருக்கிறது. நாட்டில் புதிய முதலீடுகள் மூலம் சுமார் 24,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. அதாவது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ 24,700 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தினத்தை ஒட்டி ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்து. காங்கிரஸ், மதிமுக, விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி முதலமைச்சர் இல்லம் முதல் தலைமைச் செயலகம் வரை சிவப்பு மண்டலமாக அறிவிப்பு.
இன்றும் நாளையும் சிவப்பு மண்டல பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க காவல்துறை தடை விதிப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு ஆலோசனை கூட்டம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்புகளை பதிவு செய்வது தொடர்பாக ஆலோசனை. மதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு பாராபட்சம் காட்டுவதற்கு கண்டனம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமா? மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். சவுக்கு சங்கர் மீது மீண்டும் பாய்ந்தது குண்டர் சட்டம். சென்னை மதுரவாயில் உள்ள அவரது வீட்டில் ஒட்டப்பட்ட குண்டர் சட்ட நோட்டீஸ். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதனை கைது செய்தது பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ். நிதி நிறுவனம் மூலம் 525 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் நடவடிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்பத்தாமன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர். 7 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி கோரிய நிலையில் 4 நாட்கள் காவல் வழங்கி நீதிபதி உத்தரவு. பன்ருட்டி ரவுடி அசோக் குமாரின் வங்கி கணக்கிற்கு 2.5 கோடி ரூபாய் வந்ததால் வங்கி அதிகாரிகள் அதிர்ச்சி. தலைமறைவான ரவுடி அசோக் குமாரை தேடி வரும் போலீசார். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியில் வாகன சோதனையில் சிக்கிய 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க கட்டிகள். கீழ்கரையை சேர்ந்த சேகு சாதிக் அலியை கைது செய்து மதுரை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை. மக்களுக்கு நல்லது செய்யாமல் நெல்லை மாநகராட்சியில் கவுன்சிலர்கள் சண்டை போடுவதாக சசிகலா குற்றச்சாட்டு. திமுக அரசு செய்யும் தவறுகளை எடுத்துக்காட்டி மக்களுக்காக குரல் கொடுத்து வருவதாகவும் பேச்சு. நான் சொல்றது இந்த மக்களுக்காக தான் சொல்றேன். ஒழுங்கா செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அரசாங்கம் உதவி செய்யணும். ஆனா எந்த உதவியும் செய்யாம அவங்க கிட்ட இருந்து பணத்தை பட்டாசு தொழிலை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி உறுதி. தமிழ்நாட்டையும் தமிழ் பண்பாட்டையும் நேசிப்பதாகவும் பேட்டி. Safety. Those are strong parameters which we cannot touch. அதை வச்சுக்கிட்டு எப்படி சேஃப்டி அண்ட் டேஞ்சர் பேராமீட்டர்ஸ், ஆன்டி டேஞ்சர் பேராமீட்டர்ஸ் எப்படி செட் பண்ணணுமோ அதுக்கு ஒரு புது சிந்தனை வரணும். ஒரு கலைஞனா, ஒரு தமிழ்நாட்டுக்கு இல்லை தமிழ் சென்னை பெரம்பூரில் தரமற்ற முறையில் குளிர்பானம் தயாரித்த கம்பெனிகளுக்கு சீல் வைப்பு. உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் குளிர்பான பாட்டிலை பறிமுதல் செய்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. சுதந்திர தினம் வார விடுமுறை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 3 நாள்களுக்கு 1190 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இன்று முதல் 16, 17 ஆகிய தேதிகளில் இயக்கப்படுவதாக அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு.
சுதந்திர தின விடுமுறையை ஒட்டி சென்னை சென்ட்ரலில் இருந்து நாகர்கோவிலுக்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கம். நாகர்கோவிலில் இருந்து ஆவடி வரை நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தொடர் விடுமுறையை ஒட்டி மைசூருவில் இருந்து காரைக்குடிக்கு இன்றும் வரும் 17ஆம் தேதியும் சிறப்பு ரயில்கள் இயக்கம். காரைக்குடியில் இருந்து மைசூருக்கு நாளையும் வரும் 18ஆம் தேதியும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. கேரள மாநிலம் இடுக்கி, எர்ணாகுளம், மலப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. கொல்லம், பந்தனம்திட்டா, கோட்டயம், வயநாடு ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட். மல்யுத்த வீராங்கனை வினோஸ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் வரும் 16ஆம் தேதிக்கு மேல்முறையீடு மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இன்று விசாரணை தொடக்கம். மருத்துவக் கல்லூரிகளில் பணியாளர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தல். செபி தலைவர் பதவி விலக வலியுறுத்தி வரும் 22ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம். பங்குச்சந்தை மோசடி விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவிப்பு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைதை எதிர்த்தும் ஜாமீன் கோரியும் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூர்யா கண்ட் அமர்வு முன்பு இன்று விசாரணை. நுகர்வோரை ஏமாற்றும் வகையில் விளம்பரம் செய்த வழக்கில் பதஞ்சலி நிறுவனத்திற்கு மன்னிப்பு. எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகளை செய்யக்கூடாது என பாபா ராம்தேவுக்கு உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. செவ்வாய் கிரகத்தில் ஏரி உள்ளிட்ட திரவ நீர்த்தேக்கம் இருப்பது கண்டுபிடிப்பு. நாசாவின் இன்சைட் லேண்டரால் நடத்தப்பட்ட ஆய்வில் தகவல். சினிமாவில் 65 ஆண்டுகளை நிறைவு செய்த நடிகர் கமல்ஹாசன் கோலாகலமாக கொண்டாடி வாழ்த்து தெரிவித்த தக் லைஃப் படக்குழு.